ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் தொடர்ச்சியினை இன்றும் காண்போம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 42 ஸ்லோகங்கள் உள்ளன. இறைவனின் அவதார தத்துவம், ஞான கர்ம சந்நியாசம், அதாவது ஞானம் பெற மேற்கொள்ளப்படும் சந்நியாசம், சில சாதனைகள் என்று 3 தலைப்புகளில் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அவதார தத்துவம் பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்தில் மட்டுமே அவதார தத்துவம் தெளிவாக விளக்கப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் பிறப்பிற்கு அவர்கள் அல்லது அவைகள் முற்பிறப்பில் செய்த கர்ம வினைகள், அதாவது பாப புண்ணியம் அடிப்படையே காரணம். ஆனால் பகவான் இவ்வுலகில் அவதாரம் எடுப்பதற்கு பாவ புண்ணியம் காரணம் இல்லை. கர்ம வினையின்றி பகவான் பிறவி எடுப்பது அவதாரமாகும். ஜீவராசிகள் கர்ம வினைக்கு ஏற்ப பிறப்பு எடுப்பார்கள். பகவான் அவதாரம் எடுக்கும் நோக்கம் பல்வேறு காலகட்டத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே ஆகும். அர்ஜுனா, மிக கடினமான பயிற்சி எது தெரியுமா? மனிதனுக்கு ஆசை எதுவும் இல்லாமல் 5 இந்திரியங்களையும் அதோடு சேர்த்து மனதையும் அடக்குவதும் வெறும் உடலை மட்டும் செயலுக்கு உபயோகப்படுத்துவதும் என்பது ஆகும். அதாவது மெஷின் மாதிரி செயல் புரிதல். நேரம் காலம் பார்க்காது கொடுத்த வேலையை செய்வது. அதுபோல் ஒவ்வொருவனும் தனது சுதர்மத்தின் கடமையை செய்து முடித்த திருப்தியை மட்டும் அடைந்து அதனால் கிடைக்கும் வெற்றி அல்லது தோல்வியில் மனதை செலுத்தாமல் இருந்தால் அதுவே அவன் ஞானி என்பதை குறிக்கும். கபகப என்று எரியும் அக்னி எப்படி அணைந்து காய்ந்த விறகுகளை எரித்து சாம்பல் ஆக்குகின்றதோ அதைப் போலவே ஐம்புலன்களை மனதை வென்றவன் உண்மையான ஞானி ஆவான். கிருஷ்ணா, நீ பேசுவது காதுக்கு இனிக்கிறது, ஆனால் எனக்கு அது சற்று புரியவில்லை. நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கர்மங்களை துறந்து விடுவது பற்றி சொன்னாய், கர்மத்தில் முனைந்து ஈடுபடுவது பற்றியும் சொன்னாய். சரி, இந்த இரண்டில் எது சிறந்தது சொல். என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வாய் பகவானே என்றான் அர்ஜுனன். அர்ஜுனா, இரண்டுமே உயர்ந்த நலம் தரும். இரண்டில் கர்மத்தை துறப்பதை விட, அதாவது சந்நியாசத்தை விட கர்மத்தை அனுஷ்டிப்பது சிறந்தது என்றார். ஏனென்றால் விருப்பு மற்றும் வெறுப்பு, இன்பம் மற்றும் துன்பம் எதிலும் சிக்காமல் கடமையை செய்பவன் தெளிந்தவன் ஆகிறான். எல்லா ஆத்மாவும் ஒன்றேதான் என்று உணர்பவன் பிரம்மத்தில் கலந்தவன். தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கையில் இருந்தும் ஒட்டாதவன். எந்த பாபமும் அவனை அண்டாது. நமது இந்திரியங்களால் தான் எல்லா துன்பமும் விளைகிறது என்று அறிந்த யோகி அதில் ஈடுபட மாட்டான். தன்னுள் இருக்கும் ஆத்மா எல்லா கர்மங்களையும் துறந்து எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இந்த 9 வாசல் உடலில் நிம்மதியாக சுகமாக இருப்பதை அவன் உணர்கின்றான். மாற்றம் கொண்டு நிலை மாறி அழியும் உடலை சோப்பு மற்றும் பவுடர், வாசனை திரவியம் போட்டு நல்ல ஆகாரத்தை அவ்வப்பொழுது தேடி ஓடி உண்டு வளர்த்து அது பிரதிபலனாக நமக்கு 1000 வியாதி கொடுத்து அவதிப்படுவது கேலிக்குரியதாகிறது. உள்ளே இருக்கும் ஒன்றுமே தேவையில்லாத இன்பமே சுயமாக இருக்கும். ஆத்மா அல்லவோ நீ? அது உன் உடலில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறதே. உடலை அதற்கு உண்டான வேலையை செய்ய வைத்து நீ ஆத்மாவில் அல்லவோ மனதை செலுத்த வேண்டும். உடலுக்கு தேவை அது வேலை செய்வதற்கான உணவு, சிறிது ஓய்வு. இதை கொடுத்த பிறகு விடாமல் அதை கடைசி வரை செய்ய வேண்டிய காரியத்திற்கு, அதாவது கர்மத்துக்கு பயன்படுத்தி கொண்டு மனதை, ஆத்மாவை புரிந்து கொண்டு அதோடு ஒன்றியிருக்கும் பயிற்சியில் ஈடுபடுவதும் தான் பற்றற்ற செயல். இதுவே கர்மயோகம். எல்லாவற்றையும் துறந்து வாழும் ஞானியை விட கர்மயோகியால் பிரபஞ்சம் இயங்கும். வெறும் எண்ணெயும் திரியும் அகலும் இருந்தால் தீபம் எரியுமா? அக்னி வேண்டாமா அதை எரிவிப்பதற்கு? அக்னி சேர்ந்தவுடன் தான் விளக்கு ஒளி வீசுகிறது, இருள் அகல்கிறது, அதாவது இருள் விலகுகிறது. ஆத்மா
ஒளி இருந்தால்தான் மனிதன் உடலை கர்மத்துக்கு ஏற்றவாறு செயல்புரிய வைத்து இறைவனை அடைய முடியும். ஆத்மாவினால்தான் பரமாத்மனை அடைய முடியும். இதுதான் சித்தத்தை சிவன்பால் வைப்பது. உடலின் மேல் ஆசை, அது விரும்பும் தேவைகளை பூர்த்தி செய்வது, அதையே ஆத்மாவாக தவறாக புரிந்து ஆனந்தம் தேடுவதுதான் தேக ஆத்ம புத்தி, போகாத ஊருக்கு வழி. உடல் செய்யும் அனைத்து காரியமும் கர்மம், ஸ்வதர்மம். உண்பது, உறங்குவதை இதில் சேர்த்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனக்கென பயன் கருதாமல் பணிபுரிவதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதற்கு பெரிதும் உதவ வேண்டியது மனம். மனத்தை கர்மத்தில் ஈடுபடுத்துவது விகர்மம். கங்கை நீரைப் போல் தெளிவாக அது மாறும் வரை பயன் கருதாமல் பணிபுரிவது நிறைவேறாது. அப்படி பயன் கருதாமல் தூய மனத்தோடு ஈடுபடுவதை கீதை விகர்மம் என்கிறது. கர்மத்தோடு விகர்மம் ஈடுபட்டு பரிமளிக்கும் சேவையே அகர்மம். இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். எனக்கு கர்மம் ஏதுமில்லை, ஆனால் நான் கர்மம் புரியாமலும் இல்லை, எந்த பலனும் எதிர்பார்ப்பாமல் தொடர்ந்து ஈடுபடுகிறேன் என்று கூறுகிறார். நமஸ்காரம் சார் என்று சொல்லும்போது வெறுமே தலையையோ கையையோ மட்டும் ஆட்டாமல் மனம் சேராமல் இருப்பது பயனற்ற செய்கையாகும். அட, இவனை பார்த்து விட்டோமே என்று தலையாட்டுவதுதான் கர்மமே என்று தலையாட்டுவது. மனதில் மரியாதையோடு அன்போடு சொல்லும்போது அது அகர்மம் ஆகிறது. ஒரு மரக்கட்டை பயனற்று இருக்கிறது. அதில் நெருப்பு சேர்ந்தால் ஒளியானது பிரகாசமாக சுடர்விட்டு வீசுகிறது, உஷ்ணம் தருகிறது, பயன்படுகிறது. அதன் பிறகு சாம்பலாகிறது. தனக்கென இல்லாமல் பிறர்க்கென உழைப்பது விகர்மம். இதம் சரீரம் பரோ உபகாரம். என் கடன் பணி செய்து கிடப்பதே இதுதான். நான் என்ற எனது நிலை தாண்டி கர்மம் செய்கிறேன் என்று தோன்றாமல் செய்வது அகர்மம். இதைத்தான் கிருஷ்ணன் கொன்றும் நீ கொலைஞன் இல்லை என்கிறார். பாவம் புண்ணியம் எதுவும் அங்கு ஒட்டிக்கொள்வதில்லை. மனம் துருவ நட்சத்திரமாகி சுவாஸ்வத ஒளி வீசும். சாந்தாகாரம் புஜகசயனம். சித்தத்தை சோதிப்பதற்காக இயற்ற வேண்டிய காரியங்கள், கர்மங்கள் அனைத்தும் விகர்மம். புத்தகங்களினால் பிரச்சாரத்தினால் ஞானம் வராது. எவ்வளவு பெரிய லைப்ரரியில் சென்று திண்டு திண்டாக புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் கர்மங்கள் அகர்வதில்லை. ஏதோ ஆன்மீக புத்தகம் என்று தெரிந்து அதை தலைக்கு வைத்து தூங்கினால் மட்டும் அது மனதில் பதிந்து விடுமா என்ன? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஸ்புடம் போட்டுக்கொண்டு ஆன்ம வேள்வியில் ஈடுபட்டால்தான் ஞானம் வரும். ஞானம் என்பது என்ன? கத்திரிக்காய் வாங்குவது போல் சுலபமாக வாங்கிவிட முடியுமா? ஆத்மார்த்த ஈடுபாட்டுடன் செய்யும் வேலையை கர்மமாகச் செய்தோம் என்று சொன்னால் மட்டுமே ஞானமானது சித்திக்கும். அதுவும் குருமுகமாக நாம் அதனை பணிவுடன் அவருக்கு சேவை செய்து அவரை மனதிலும் நினைவிலும் வணங்கி ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டுடன் அவர் சொல்லுவதை கேட்டு அனுதினமும் அனுஷ்டித்தால் மட்டுமே ஞானமானது சித்திக்கும். நாளை அத்தியாயம் 5 பற்றி சிந்திப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். நாளையும் சந்நியாச யோகம் என்ற 5வது அத்தியாயத்தை சிந்திப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் 4வது மற்றும் 5வது அத்தியாயங்களில் சந்நியாச யோகத்தை பற்றி கூறுகிறார். அதை பற்றி நாளையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். திருச்சி கே.